நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைத்து கலப்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்த பையனுக்கும் வெள்ளைமார் சமூகத்தை சார்ந்த இருவருக்கும் கலப்பு திருமணம் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மணமகள் குடும்பத்தினர் வந்து அத்துமீறி நுழைந்து அங்குள்ள பொருட்களை அடித்து அங்கு மிகப்பெரிய அளவில் சண்டை நடைபெற்றது. அப்போது அலுவலகத்தில் இருந்த வழக்கறிஞர் மழனி மாவட்ட கழக குழு உறுப்பினர் மதுவால், தீண்டாமை குழு மாவட்ட உறுப்பினர் முத்து சுப்பிரமணியன், பாலை நகர செயலாளர் முருகன், அலுவலக செயலாளர் இவர்கள் அலுவலகத்தில் இருக்கும்போது சில சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து இவர்களை அடித்து அலுவலகத்தில் டேமேஜ் படித்து மிகப்பெரிய அளவில் கலவரம் உண்டு பண்ணி இருக்கிறார்கள். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சுமார் 12 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். தற்போது இந்த வழக்கை தீண்டாமை வழக்காக பதிவு செய்யப்படவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் 17ஆம் தேதியன்று நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் தோழமையுடன் தமிழக மக்கள் கட்சி மாநில தலைவர் காந்தி கலந்து கொள்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதற்கான ஒரு விசேஷ சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூட நாங்கள் தமிழ்நாடு அரசை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தில் ஒரு கட்சி அலுவலகத்தை வந்து இந்த மாதிரி சமுதாய தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் வந்து கடுமையாக தாக்கி இருப்பது என்பது இந்த ஜனநாயக அமைப்புகளுக்கு விடப்படக்கூடிய சவால். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு புறையோடி போய் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சாதிய கட்டமைப்புகளை இது போன்ற சாதி மறுப்பு திருமணங்கள் தான் உடைக்க முடியும். அதை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த மாதிரியான சாதிய நபர்கள் மீது ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் பல்வேறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டோம். அந்த அடிப்படையில் நேற்று ஒரு 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் இவர்கள் வந்து இப்போ சிலர் சொல்லுகிறார்கள், இப்போ இவங்களுடைய கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மணமகளினுடைய பெற்றோர்கள் அதே போன்று அந்த பந்தல் ராஜாவினுடைய அந்த செல்லில் இருக்கக்கூடிய தொடர்புகளை மாவட்ட போலீஸ் நிர்வாகம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அதில் கொலை கும்பல், அதாவது இன்றைக்கு கூலிப்படை என்று சொல்கிறார்கள், அந்த கூலி கொலை கும்பல் என்பது இன்றைக்கு நமது மாவட்டத்தில் சர்வசாதாரணமாக கூலிக்கு கொலை செய்யக்கூடிய நிலை என்பது நமது மாவட்டத்தில் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது இந்த சம்பவத்திலும் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த இதில் பல நபர்கள் நேற்றைய தினம் எங்கள் அலுவலகத்துக்கு வெளியே சம்பந்தமில்லாத நபர்கள் நிற்காங்க. இவர்கள்லாம் எப்படி வந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம். அதே போல் சில போலீஸுக்காரங்க வந்து இந்த பெண்ணையும் பையனையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கேட்குற நிலையெல்லாம் இந்த போலீஸ் இந்த நகர போலீஸிடம் இருந்தது. போலீஸு ஸ்டேஷனில் ஒப்படைங்கன்னு கேட்டால் கூட அதில் ஒரு இது இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைலாம் அந்த இதில் இருக்குது. எனவே இந்த மாதிரியான ஜாதிய இதில் போலீஸும் இரண்டரை கலந்துருக்கிறது என்பது தான் நம்ம தொடர்ந்து இங்கே நம்ம மாவட்டத்தினுடைய நிலைமையில் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே தமிழ்நாடு அரசு இதில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த 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 காதல் ஜோடிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இதில் அந்த எங்களுடைய வழக்கறிஞர் மாவட்ட குழு உறுப்பினர் தொடர்பு பழனி அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாதிய அமைப்புகளோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய சில போலீஸார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் வரக்கூடிய 17ஆம் தேதி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளெல்லாம் ஒன்றிணைந்து பாளையங்கோட்டையில் நடத்த இருக்கிறோம். அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இப்போ அந்த தாக்குதல் நடத்தியவங்க மேலே வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ஆமாம் தெரியும். ஏன்னா நான் தான் பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் என்னுடைய பேரில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நாம் சொன்ன அந்த வழக்குகளை அதில் சேர்க்கலை. கொலை முயற்சி வழக்கு அதில் சேர்க்கலை. அதே போன்று அந்த பட்டியலின மணமகனை ஜாதியை சொல்லி திட்டுனதில் அதில் வந்து பிசிஆர் வழக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். எங்களுடைய புகாரில் அது இருக்குது. ஆனால் அந்த வழக்கு செய்யப்படலை. அதை உடனே பிசிஆர் வழக்குக்குள் அதை சேர்க்க வேண்டும் என்றும் அதே போல் கொலை முயற்சி வழக்கும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இப்போ நீங்கள் தென்மண்டல ஐஜியினுடைய கவனத்துக்கு இதை கொண்டு போனீங்களா? கொண்டு போயிருக்கிறோம்.
மதுரை ஐஜி, தென்மண்டல ஐஜி அவரிடம் கொண்டு போயிருக்கிறோம். அதே போல் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு பேசுகிற போது அவர் பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் சென்றிருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் புலர் கனகராஜ் அவர்கள் கலெக்டர் வந்து டிஆர்ஓவை பாருங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கி அவரை போய் சந்தித்து இந்த வழக்கு சம்பந்தமாகவும் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் அந்த இளம் ஜோடிகளுடைய எதிர்காலம் குறித்தும் அவர்களோடு பேசி அதற்கான ஒரு பொருத்தமான நடவடிக்கைக்கு போயிருக்கிறார். ஆனால் இதுவரை தீண்டாமை வழக்கு இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. இல்லை, உடனடியாக பிசிஆர் வழக்கில் இதை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். உடைக்கப்பட்ட அறையினுடைய கண்ணாடி துகள், இந்த அறைதான் முற்றிலும் சேதாரமடைந்திருக்கிறது.